வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 2 க்குரிய என்னென்ன புத்தகங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போறோம். குரூப் 1 எக்ஸாம் வந்து எழுதியிருக்கோம். நல்லபடியா எழுதியிருப்போம். பார்த்துருப்பீங்க. எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. எவ்வளோ தூரம் நம்ம அது எளிமையா இருக்கிற மாரி இருந்துச்சு. அது பதில் அளிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் பத்தாத மாரி இருந்துச்சு. அதுக்கான சூழ்நிலையும் பார்த்துருப்போம் நம்ம. அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்களா இருந்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த காணொளியில வந்து பார்த்தோம்னா, குரூப் 2க்கு என்னென்ன புத்தகங்கள் நம்ம வந்து கையில இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோம்னா, ஜிகே மெத்தட் தான். ஜெனரல் நாலேட்ஜ் எப்படி நடப்பு நிகழ்வுகள் எப்படி போய்க்கிட்டு இருக்கு, நம்ம என்னென்ன புத்தகங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ காம்படிஷன் இருக்கு, அதுக்கேத்த மாரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? பாலிட்டிய பொறுத்தவரைக்கும் 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பாலிட்டிலேருந்து பார்த்தோம்னா, ஸ்கூல் புக்கில இருக்க பாக்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம படிச்சிரணும். இங்கிலீஷ் மீடியமா இருந்தா லட்சுமிகாந்த் புத்தகத்த பார்க்கலாம். அதுவே தமிழ் மீடியமா இருந்தா 6லேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற பிரகதீஷ் பப்ளிகேஷன் புத்தகத்த நம்ம பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் பயனுள்ள வகையில இருக்கும். பிரகதீஷ் பப்ளிகேஷன் ஓகேங்களா? கான்ஸ்டியூஷனுக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, பாலிட்டில வந்து பார்த்தோம்னா, பிரகதீஷ் பப்ளிகேஷன்ல எல்லாமே ஓரளவுக்கு ஸ்கூல் புத்தகத்த கவர் பண்ணியே குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தலைப்பு இந்திய அரசியலமைப்போட வரலாற்றின் தாக்கம், யூனியன் பிரதேசம், நகராட்சிகள், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் கிட்டத்தட்ட 25 பகுதிகள் சம்மந்தமானதும், நான் கான்ஸ்டியூஷனல் பாடியும், அதில இருக்க ஆண்டுகள், சரத்துகள் எல்லாமே கவர் பண்ணி குடுத்துருக்காங்க. உங்கள பாலிட்டிக்க பொறுத்தவரைக்கும் பிரகதீஷ் பப்ளிகேஷனு. அதே வந்து இந்தியன் வரலாறும் பண்பாடும் அத பொறுத்தவரைக்கும் பண்டைய கால இந்திய வரலாறு வெங்கடேஷன் எழுதினது. இடைக்கால இந்திய வரலாறு அதுவும் வெங்கடேஷன் எழுதினது. இது இங்கிலீஷ் மீடியமா இருந்தா ஆன்சியன்ட் அண்ட் மிடில் இந்தியா. யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பூனம் தலால் புத்தகத்த நம்ம பார்க்கலாம். இது வந்து குரூப் 2க்கே நம்ம இந்த அளவுக்கு படிக்கணுமா அப்படின்னா, அந்த அளவுக்கு காம்படிஷன் ஆயிருச்சு. ஸோ வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா? இது வந்து யூனிட் 6ல வந்து கேட்பாங்க. இந்திய கலாச்சாரம் மற்றும் யூனிட் 6ல வந்து தமிழ்நாடு கலாச்சாரம் பண்பாடுல வரும். இதில் வந்து பார்த்தா இந்திய வரலாறும் பண்பாடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இந்த புத்தகத்தை பார்த்துக்கிறோம் நம்ம. ஸ்பெக்ட்ரம் இங்கிலீஷ் மீடியம் தான் ஸ்பெக்ட்ரம் புத்தகத்தை பார்த்துக்கலாம். இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வரலாறும் பண்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கிய களஞ்சியம் படிக்கணும். தேவிரா முற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்புறம் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு இந்த 3 புத்தகங்களுமே வந்து பார்த்தோன்னா தமிழக வரலாறும் பண்பாடும் யூனிட் 8ல் படுத்துருக்காங்க. இப்போ வந்து யூனிட் 6 வந்து அதை மாற்றிருக்காங்க. அதை பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து சமூக பொருளாதாரம் மற்றும் பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் இந்திய மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா தமிழ்நாடு இது வரைக்கும் சமூக பொருளாதார பிரச்சனைகள் சிவா போட்ட அந்த புத்தகமே நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த புத்தகங்கள் நீங்கள் வாங்கி 1க்கு 2 தடவை வாச்சாலே போதும். இதற்கான பிடிஎஃப்மே வந்து நம்ம டெலகிராமில் போட்டிருக்கோம். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதற்கான அனைத்து பிடிஎஃப்களுமே வந்து நம்ம டெலகிராமில் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள் நண்பர்களே, தொடர்ச்சி நம்ம வீடியோ பாருங்கள். லைவ் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. நன்றி நண்பர்களே, பேசுவோம்.